வீடியோல நம்ம கறி குழம்பு டேஸ்ட்லயே ஒரு காலிஃப்ளவர் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா புளிப்பான தக்காளியா, பெரிய தக்காளியா ஒன்று சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குலைவா வதங்கி வரணும். அதனால லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி காலிஃப்ளவரும் சேர்த்துக்கோங்க. காய் வதங்குறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் ரொம்ப சீக்கிரமாவே குக் ஆயிரும். அதனால சின்ன பீஸா கட் பண்ணீங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். கொஞ்சம் பெரிய சைஸாவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்புக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. to 10 minutes லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துருக்க மசால் காலிஃப்ளவரோட நல்லா செட் ஆகி வரணும். இந்த மாதிரி 5 to 10 minutes நல்லா கிளறிட்டே இருக்கிறனால மசாலெலாம் நல்லா காலிஃப்ளவரில் செட் ஆகியிருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஒரு 2 minutes நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணியும் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கும். அடுத்து தேங்காய், இஞ்சி, பூண்டு இந்த மூணையும் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்தது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வாசத்துக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காய் வதக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு குழம்பு ஒரு 5 minutes கொதிக்க விட்டுருங்க. குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. 15 minutes லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.